இப்போ வந்து இந்த கடை ஓப்பனிங்கை முன்னிட்டு வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். இந்த பீரோ வந்து உங்களுக்கு 2 டோர் பீரோ. இது வந்து பார்ட்டிகல் போர்டில் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து 8000 ரூபா வரும். நார்மலாக நீங்கள் ஷோரூமில் ஒரு கடையில் ஷோரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 8000 ரூபா வரும். 8000 ரூபா வரும். நம்ம வந்து இந்த கடை ஓப்பனிங்காக மட்டும்தான் என்ன பண்ணுறோம், 5500க்கு கொடுக்குறோம். நல்லா குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது சார். உங்களுக்கு குவாலிட்டியிலாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. எல்லாரும் அடிச்சு காட்டுவாங்க வீடியோவில். அடிச்சு காட்டுறதுனால என்ன ஆகுது, குவாலிட்டி வந்து டிசைட் பண்ண முடியாது. இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பொறுத்து தான் குவாலிட்டி வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ இதில் போட்டிருக்க ஹிஞ்சஸ், ஹேண்டில்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 5 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கும். என்ன ப்ராப்ளம் ஆனாலுமே அதை என்ன பண்ணுவோம், உடனே பார்த்து தருவோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதை நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட வெப்சைட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம், அப்போ நீங்கள் சொன்னால் அது வந்து நம்ம உடனே வந்து என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை வந்து முடிஞ்ச அளவு நம்ம கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். இந்த ஓப்பனிங் ஆஃபர் சொன்னீங்க, எவ்வளோ நாட்கள் இந்த ஓப்பனிங் ஆஃபர்ஸ் இருக்குங்க? இந்த ஜூன் மந்த் மட்டும்தாங்க. இந்த மந்த் ஃபுல்லாக? இந்த மந்த் ஃபுல்லாக 31st வரைக்கும். 31st வரைக்கும். இந்த 31st வரைக்கும் இந்த காம்போ ஓடும். 2 ரோட் பீரோ வந்து கொடுத்துருக்கோம். டீ கட்டில், அக்காஷியா மரம் இருக்குது, அதில் கட்டில், இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஓப்பனிங் ஆஃபர். இன்னும் வர வர என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த டிவி யூனிட்ஸு, அடுத்து டைனிங் டேபிள், இதெல்லாமே எப்படின்னா நம்ம வந்து ஒரே மாடலை டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஒரு நிறைய வீடியோவில் உங்களுக்கு காமிப்பாங்க. நாங்கள் ஆஃபராக கொடுக்குறோம், குவாலிட்டியாக கொடுக்குறோம், அடிச்சு காமிப்பாங்க. அதெல்லாம் 2வது தரம். அந்த ஒர்க்கை வந்து நேசிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வாடகை வீட்டில் வச்சுருக்கவங்க நம்மள்ட்ட ஒரு 2 டோர் பீரோ வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இன்டீரியர் சொந்தமான வீடு கட்டும்போது இன்டீரியர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், நம்மள்ட்ட தான் வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம குவாலிட்டியாக கொடுப்போமாங்கிறது எப்படி தீர்மானம் ஆகும்னா, நம்மளோட நோக்கம் வந்து தொலைநோக்கு பார்வை தான், லாங் விஷன் தான். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை விற்றுட்டோம், இதில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடச்சிச்சு, அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது. கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதுதான் மெயின். நம்மளோட இது வந்து மெயின் அதுதான். அப்புறம் புது கஸ்டமர்ஸ் வரணும்.